السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان الحميد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. قد جاءكم من الله نور وكتاب مبين صدق الله العلي العليم. وقال رسول الله صلى الله عليه وسلم في حديثه الشريف الصلاة معراج المؤمنين أو كما قال عليه الصلاة والسلام. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடனுமாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே புகழ் அனைத்தும் உண்டாவதாக. அவனுடைய சாந்தியும் சமாதானமும் எம்பெருமானார் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அன்னாரின் வாழ்க்கை அடிபெறலாமல் அப்படியே வாழ்ந்து காட்டிய உத்தம சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஉ தாபிஈன்கள், ஹத்தாபுகள், அவுலியாக்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள் என அத்துணை நல்லடியார்கள் மீதும் உண்டாவதாக. குறிப்பாக இந்த ஜும்ஆவில் கலந்து கொள்ள வந்திருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் உண்டாவதாக. ஆமீன். அல்லாஹு தஆலாவுடைய மாபெரும் கிருபையால் ரஜப் மாதத்தினுடைய இறுதி வாரத்தில் நாம் அமர்ந்து கொண்டிருக்கின்றோம். அல்லாஹு தஆலாவிடத்தில் 4 மாதங்கள் சிறந்த மாதங்களாக இருக்கின்றது. அதில் சிறந்த மாதமாக ரஜபுடைய மாதத்தை அல்லாஹு தஆலா ஆக்கி வைத்திருக்கின்றான். ரமலானுடைய மாதம், துல்காதா, துல்ஹிஜ்ஜா போன்ற மாதங்கள் எல்லாம் சிறந்ததாக இருக்கின்றது. ரஜபினுடைய மாதம் அல்லாஹு தஆலா சிறந்த மாதமாக ஆக்கி வைத்திருக்கின்றான். அல்லாஹு தஆலா அதனை சிறப்பாக்கியதற்கான பின்னணி காரணங்கள் எல்லாம் நாம் முன்பு பேசியிருந்தோம். ரஜப் மாதத்தில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பரக்கத்திற்காக துவா செய்வார்கள், பரக்கத்தை வேண்டுவார்கள் என்றெல்லாம் நாம் பேசியிருந்தோம். அந்த அடிப்படையில் அந்த வரிசையில் ரஜபினுடைய பிறை 27 அன்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வினுடைய அழைப்பை ஏற்று விண்ணிலிருந்து மண்ணிலிருந்து விண்ணை நோக்கி மிஅராஜ் சென்றார்கள். ஏகோபித்த கருத்துப்படி, அநேகமான உலமாக்களுடைய கருத்துப்படி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரஜபினுடைய பிறை 27 அன்று மிஅராஜிற்கு சென்றார்கள். அங்கு அல்லாஹு தஆலாவை சந்தித்தார்கள் என்ற விஷயங்கள் எல்லாம் கூறப்படுகிறது. மிஅராஜ் குறித்த இஸ்லாமியர்களின் சிந்தனை என்ன? மிஅராஜ் என்றால் என்ன? மிஅராஜில் என்ன நடந்தது? எதற்காக அல்லாஹு தஆலா நாயகத்தை அழைத்தான்? அதற்கான பின்னணி காரணங்கள் எல்லாம் என்ன என்று நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். மிஅராஜ் என்று சொன்னால் அல்லாஹு தஆலா நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மண்ணிலிருந்து ஆறுதல் கூறுவதற்காக வானிலே அழைத்தான். அல்லாஹு தஆலா நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விண்ணிற்கு அழைப்பதற்கான காரணங்கள் பல கூறப்படுகிறது. அதில் முக்கியமான 3 காரணங்கள் கிதாபுகளில் எழுதுகின்றார்கள். முதலாவது காரணம், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவியாரான ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வஃபாத். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்களில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமான காலகட்டம் வாழ்ந்தவர்கள் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். ஏறத்தாழ 25 ஆண்டுகள் நாயகத்தோடு குடும்பம் நடத்தினார்கள். நாயகத்திற்கு உறுதுணையாக இருந்தார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஹி ஆரம்பத்தில் அல்லாஹு தஆலா வஹியை கொடுத்தான் அல்லவா, அந்த நேரங்களில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஹியினுடைய சுமையை தாங்க முடியாமல் உடலில் ஏகப்பட்ட நோய்கள், ஏகப்பட்ட ஜுரங்கள் எல்லாம் ஏற்பட்டது. அப்பொழுது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உறுதுணையாக இருந்தவர்கள் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. ஏறத்தாழ 25 ஆண்டுகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு வாழ்ந்தார்கள். அவர்களுடைய இழப்பு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமால் தாங்க முடியவில்லை. மற்ற மனைவிமார்களின் மீதெல்லாம் பிரியம் இருந்தது. அதை காட்டிலும் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய மீது ஆக பிரியமானவர்களாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தார்கள். பிரியத்தின் காரணமாக அவர்களுடைய இழப்பு தாங்க முடியவில்லை, மிகவும் கவலைக்குள்ளவர்களாக ஆகினார்கள். இரண்டாவது காரணம், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வளர்ப்பு தந்தையான அபு தாலிப் அவர்களுடைய வஃபாத். இரண்டும் ஏறத்தாழ ஒரே ஆண்டில் நடைபெறுகிறது. தொடர்படியாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மனைவி இறந்து சிறிது காலகட்டத்தில் அபு தாலிப் அவர்கள் இறந்து விட்டார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மக்கத்து காபிர்கள் எல்லாம் கொலை செய்ய முயல்கின்ற பொழுது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பாதுகாத்தவர்கள் அபு தாலிப் அவர்கள். அல்லாஹு தஆலா அவர்களுக்கு இஸ்லாத்தை நாடவில்லை. மரணிக்கின்ற பொழுது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கலிமா சொல்லிக் கொடுத்தார்கள். அவர்கள் கலிமாவை ஏற்கவில்லை. அவர்கள்
இறக்கின்ற பொழுது காஃபிராகவே இறந்து விட்டார்கள். அவர்களுடைய இழப்பு, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறந்தது முதல் தந்தை கிடையாது, முழுவதுமாக உறுதுணையாக இருந்தவர்கள் அபூ தாலிப் அவர்கள். அவர்களுடைய இழப்பையும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் தாங்க முடியவில்லை. இரண்டும் ஏறத்தாழ ஒரே வருடத்தில் நடைபெறுகிறது. இந்த கவலை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வாட்டி வதைக்கின்றது. அடுத்த கட்டமாக நாம் அனைவரும் கேள்விப்படுகின்ற நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாயிஃபினுடைய சம்பவம். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாயிஃப் நகரத்திற்கு சென்று அங்கு இருக்கக்கூடிய மக்களுக்கு தீனை ஏற்றி வைத்தார்கள். அங்கு இருக்கக்கூடிய மக்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறிய வார்த்தையை கேட்பதற்கு ஆர்வம் காட்டவில்லை. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அடித்து விரட்டினார்கள். பெரியவர்கள் அல்ல, சிறியவர்கள், சின்ன சின்ன பிள்ளைகளை ஏவி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கல்லடித்தார்கள். கல்லடித்ததின் விளைவாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமேனியிலிருந்து ரத்தம் பீச்சி கொண்டு வந்தது. இந்த ரத்தம் பூமியில் வடிந்தால் அல்லாஹு தஆலா வேதனை கொடுத்து விடுவான், அதாப் இறக்கி விடுவான் என்ற பயத்தினால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ரத்தத்தை பூமியில் விழாதமாறு மீண்டும் எடுத்து தங்களுடைய காயத்தின் மீதே போட்டுக் கொண்டார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மாபெரும் யோசனை எவ்வாறாக இருந்தது? அவருடைய ரத்தத்தின் காரணமாக அல்லாஹு தஆலா உம்மத்தார்களை சோதித்து விடக்கூடாது என்ற ஒரு அச்சம். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய இறுதி காலகட்டத்தில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கேட்பார்கள், யார் ரசூலல்லாஹ், உங்களுக்கு மிகவும் கஷ்டம் தரக்கூடிய நாளாக எது இருந்தது? உஹதினுடைய போர்க்காலகட்டத்தில் உங்களுடைய பற்கள் உடைக்கப்பட்டது அல்லவா? எதிரிகள் உங்களுக்கு நோய்வினை கொடுத்தார்கள் அல்லவா? அதுதான் மிகவும் மோசமான உங்களுடைய வாழ்க்கையில் நிகழ்ந்த நிகழ்வாக இருக்கின்றது என்று ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் கேட்கின்ற பொழுது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், லா தில்க யௌமுல் அஷரா, அந்த 10 நாட்கள் தாயிஃப் நகரத்திற்கு நான் சென்று தீனை எத்தி வைக்க சென்றேன் அல்லவா, அந்த 10 நாட்கள் நான் அனுபவித்த நோய்வினையை நான் வாழ்நாள் முழுவதும் எந்த நாளிலும் அனுபவிக்கவில்லை என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். அந்த அளவு அவர்கள் எதிரிகள் அவர்கள் அந்த தாயிஃப் மக்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நோவினை கொடுத்தார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதுவா செய்யவில்லை. அதன் விளைவாகத்தான் இன்று இந்தியாவில் இஸ்லாம் பரவியது. இந்தியாவில் இஸ்லாத்தை பரப்பியவர் தாயிஃபிலிருந்து வந்த மனிதர். தாயிஃபிலிருந்து ஒரு மனிதர் வந்தார், இந்தியாவில் இஸ்லாத்தை பரப்பினார். அதன் காரணமாகத்தான் நாம் இன்று இந்தியாவில், தமிழ்நாட்டில், சென்னையில் இஸ்லாமியர்களாக அமர்ந்து கொண்டிருக்கின்றோம். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்று பதுவா செய்திருந்தார்கள் என்று சொன்னால் இன்று இந்தியாவில் இஸ்லாம் வந்திருக்குமா என்பதே மிகப்பெரிய கேள்விக்குறியாக ஆகிறது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆக சிறந்தவர்கள் எந்த ஒரு நேரத்திலும் உம்மத்தார்கள் மீது பதுவா செய்யவில்லை. இந்த மூன்று முக்கிய காரணத்திற்காக அல்லாஹு தஆலா அவர்களுக்கு ஆறுதல் கூற வேண்டும், அவர்கள் கவலைக்கிடமாக இருக்கக்கூடிய நேரத்தில் ஆறுதல் கூற வேண்டும் என்பதற்காக விண்ணிலே அழைத்தான் மேராஜிலே அழைத்து அவர்களுக்கு பல்வேறு விதமான விஷயங்களை கூறினார். அவர்களோடு அல்லாஹு தஆலா உரையாடினார். பல்வேறு விதமான விஷயங்கள் கூறப்படுகிறது. தப்சீரை குர்துபியிலே எழுதுவார்கள், ஒருவருக்கு நபிக்கு முஅஜிசா கொடுக்கப்படுகிறது அல்லவா. முஅஜிசா என்று சொன்னால் நபிமார்கள் செய்யக்கூடிய அற்புதம். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறந்தவர்களை உயிர்ப்பிப்பார்கள் போன்ற விஷயங்கள் எல்லாம் நாம் கூறியிருந்தோம் அல்லவா. அதுபோன்று ஒவ்வொரு நபிமாருக்கும் ஒவ்வொரு அற்புதங்கள் அல்லாஹு தஆலா வழங்குவார். எப்பொழுது வழங்குவான்? சோதனைகளை ஏற்படுத்திவிட்டு அந்த சோதனைகளுக்கு பகரமாக அல்லாஹு தஆலா அற்புதங்களை வழங்குவான். அதே போன்றுதான் 3 விதமான சோதனை. அபூ தாலிபுடைய மரணம், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மனைவியினுடைய மரணம், தாயிஃப் மக்கள் கொடுத்த நோவினை, இதற்கு பகரமாக, இந்த சோதனைக்கு பகரமாக அல்லாஹு தஆலா முஅஜிசாவாக மேராஜை கொடுத்தான். மேராஜிற்கு அல்லாஹு தஆலா அழைத்தான். அது சம்பந்தமான பல்வேறு விதமான விஷயங்களை நாம் அலசி ஆராய வேண்டியிருக்கின்றது. மேராஜ் எப்படி நடந்தது? அறிவியல் உலகில் அது சாத்தியமானதா? நம்முடைய அறிவுக்கு அது எட்டுமா என்ற பல்வேறு விதமான கேள்விக்கண்டா பதில்கள் எல்லாம் இன்ஷா அல்லாஹ் நாம் கூற இருக்கின்றோம். தப்சீர்களிலே பல்வேறு விதமான எழுதுகின்றார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மரண காலகட்டத்தில் அவர்களுடைய பெரிய தந்தையும் அவர்களுடைய மனைவி கதீஜாவினுடைய ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய மரண நேரத்தில் வஹியாக யூசுப் சூரா இறங்கியது. யூசுப் சூராவினுடைய முதல் அத்தியாயம் தொடங்கியதிலிருந்து இறுதி வரை யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பட்ட கஷ்டம், அனுபவித்த வேதனை, சகோதரர்களாம் ஒன்றிணைந்து அவர்களை கிணற்றில் இறக்கினார்கள். தந்தை அவர் மீது மிகவும் பாசம் காட்டுகிறார், மற்ற நபர்கள் மீது பாசம் காட்டவில்லை என்ற பொறாமையின் காரணமாக அவர்களுடைய 12 சகோதரர்கள் இணைந்து அவர்களை கிணற்றிலே போட்டு விட்டார்கள். கிணற்றிலே தொடங்கி அவர்களுடைய வாழ்க்கை. கிணற்றிலே இருந்து ஒரு பயண கூட்டம் அவர்களை எடுத்து சந்தையில விற்றார்கள். சந்தையிலிருந்து ஒரு அரசன் வாங்கினான். ஒரு அரசனுடைய வீட்டில் அவன் வளர்த்தான். வளர்க்கிற காலகட்டத்தில் அரசனுடைய மனைவி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் தப்பாக நடந்து கொள்ள அவர்களை மீண்டும் சிறையில் அனுப்பினான். சிறையிலிருந்து மீண்டும் அவர்கள் வெளியில் வந்தார்கள்.
வெளியில் வந்து அரசராக மாறினார்கள் போன்ற அல்லாஹு தஆலா அந்த காலகட்டத்தில் யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறை வஹியாக இறக்கின்றான். வஹியாக இறக்கி அவர்களுக்கு ஆறுதல் கூறினான். அந்த ஆறுதல் போதவில்லை, அல்லாஹு தஆலா மிஅராஜிலே அழைத்தான். மிஅராஜினுடைய சம்பவம் எவ்வாறு நிகழ்ந்தது என்று நாம் யோசிக்க கடமைப்பட்டு இருக்கின்றோம். மிஅராஜ் எப்படி நடந்தது? மிஅராஜினுடைய விஷயத்தை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிஅராஜுக்கு சென்று வந்து மீண்டும் சஹாபாக்களிடம் கூறினார்கள். ஈமான் பலகீனமாக இருந்தவர்கள் எல்லாம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது கலிமா சொல்லி ஈமான் வச்சிருந்தாங்க. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அது மாதிரி விண்ணுக்கு போயிட்டு அல்லாஹ் தஆலாவை சந்திச்சு தொழுகையினுடைய கடமை நான் வாங்கிட்டு வந்தேன்னு சொன்னோன்னே ஈமான் பலகீனமாக இருக்கிறவங்க எல்லாம் இஸ்லாத்தை விட்டு வெளியே போயிட்டாங்க. ஏற்கனவே சந்தேகத்தில் அவர்கள் திண்டாடி கொண்டிருந்தார்கள். முழு சந்தேகம் ஏற்பட்டவுடன் அவர்கள் இஸ்லாத்தை விட்டு வெளியேறி விட்டார்கள். ஈமான் கொண்டிருந்த சஹாபாக்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு போன்ற பெரும் பெரும் சஹாபாக்களுடைய ஈமான் மேலும் மேலோங்கியது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிஅராஜ் சென்ற இந்த விஷயத்தை உலகில் கூறும்போது சில நபர்களிடம் கூறுகின்றார்கள். அபூஜஹலுக்கு அந்த விஷயம் தெரிந்து அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஏதோ ஒரு வேலையின் காரணமாக ஊருக்கு சென்று ரிட்டர்ன் வந்து கொண்டிருக்கின்ற பொழுது அபூஜஹல் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களிடம் சென்று, என்னப்பா அவனுடைய நண்பர் இது மாதிரி வானத்துக்கு போனாராம், தொழுகை அல்லாஹ்வை பார்த்தாராம், அல்லாஹ்ட்ட இருந்து கூட தொழுகையை கடமையாக வாங்கிட்டு வந்தாராம் அப்படிலாம் சொல்றாரு. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் அல்லவா, அப்போ உண்மையாக தான் இருக்கும். அதன் காரணமாகத்தான் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களுக்கு சித்திக் என்ற பெயர், உண்மையாளர் என்ற பெயர் அல்லாஹு தஆலா மூலமாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சூட்டினார்கள். எந்த காலகட்டத்திலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு விஷயத்தை கூறிவிட்டார்கள் அல்லவா, அதில் மாற்று கருத்தே கிடையாது. கண்மூடித்தனமாக நம்பக்கூடியவர்கள் சஹாபாக்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் போன்ற பெரும் பெரும் சஹாபாக்களுடைய ஈமான்கள் எல்லாம் மேலோங்கியது. பலவீனமாக இருக்கக்கூடியவர்களுடைய ஈமான்கள் எல்லாம் அவர்கள் இஸ்லாத்தை விட்டு வெளியேறி விட்டார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹு தஆலாவுடைய அழைப்பை ஏற்றுக்கொண்டு உம்மு ஹானி ரலியல்லாஹு அன்ஹா நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சகோதரி அவருடைய வீட்டிலே படுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எப்பொழுதும் வாசல் வழியாகத்தான் வீட்டிற்குள் வருவார்கள். அந்த காலகட்டத்தில் முகட்டை பிளந்து கொண்டு மேலிருந்து கீழே இறங்குகிறார்கள். இறங்கின்ற பொழுது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுவே ஒரு கோடுவேர்டு, உங்களை வானத்திற்கு நாம் கூட்டு போக போறோம், விண்வெளியில் அல்லாஹ் தஆலா உங்களை அழைச்சிருக்கான். அதனோட கோடுவேர்டாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்திப்பதற்காக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மேல்முகட்டை பிளந்து கொண்டு இறங்குகிறார்கள். அவர்களை அழைத்துக் கொண்டு புராக்கினுடைய வாகனத்திலே அவர்களை அழைத்துக் கொண்டு செல்ல தயாராக இருக்கின்றார்கள். புராக்கினுடைய வாகனத்தினுடைய சிறப்பை மாத்திரமே கிதாபுகளிலே பல்வேறு பக்கங்களில் எழுதுகின்றார்கள். புராக் என்ற வாகனத்தினுடைய அர்த்தம் என்னவென்று சொன்னால், புராக் என்றால் பர்க் என்ற வார்த்தையிலிருந்து வந்தது. பர்க் என்றால் ஒளி, இடி போன்ற அர்த்தங்கள் எல்லாம் கிதாபுகளிலே அரபு அகராதிகளை எழுதுவார்கள். ஒளியிலான ஒரு வாகனம். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஒளி, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நூர், அந்த புராக் என்ற வாகனமும் நூர். மூன்று நூறும் ஒன்றிணைந்து இஸ்ராவாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழைத்து சென்றார்கள். இந்த இடத்துல நம்ம ரெண்டு விஷயத்தை விளங்கணும். இஸ்ரா மிஅராஜ். இஸ்ரா என்றால் என்ன, மிஅராஜ் என்றால் என்ன? இஸ்ரா என்று என்னவென்றால், மக்காவிலிருந்து நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உம்மு ஹானி ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வீட்டில் இருந்து அழைத்து கொண்டு பைத்துல் முகத்தஸிற்கு அல்லாஹ் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் புராக் வாகனத்தின் மூலமாக கூட்டி சென்றார்கள். இது இஸ்ரா. பைத்துல் முகத்தஸில் இருந்து வானத்தை நோக்கி சென்றார்கள் அல்லவா, இது மிஅராஜ். இரண்டிற்கும் வித்தியாசம் நாம் தெரிய வேண்டும். இஸ்ராவினுடைய பயணத்தில் புராக்கினுடைய வாகனத்திலே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமர்வதற்காக தயாராக இருக்கின்றார்கள். புராக்கினுடைய வாகனத்தை பார்த்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்கின்றார்கள், அலா தஸ்தஹி யா புராக், புராக்கே நீ வெட்கப்படவில்லையா? உலகிலே சிறந்த மனிதர் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உன் மீது ஏற இருக்கின்றார்கள். இந்த புராக்கினுடைய வாகனத்தினுடைய சிறப்பு எழுதுகின்றார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டு அந்த புராக்கினுடைய வாகனம் வெட்கத்தால் சிலிர்ந்தது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமர்ந்தார்கள். அதிலே பைத்துல் முகத்தஸை நோக்கி அவர்கள் பயணம் செய்தார்கள். பயணம் செய்கின்ற பொழுது இன்றளவிலும் புராக்கினுடைய வாகனத்தை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பைத்துல் முகத்தஸினுடைய அருகில் ஒரு வளையத்தில் கட்டினார்கள். இன்றளவிலும் அது மக்காவிலும் பைத்துல் முகத்தஸிலே பாதுகாக்கப்பட்டு இருக்கின்றது. பிறகு அதிலே சில கருத்து வேறுபாடுகள் எல்லாம் இருக்கு, அது நமக்கு தேவையில்லை. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த புராக்கினுடைய வாகனத்தை அங்கே கட்டினார்கள். பைத்துல் முகத்தஸிற்கு உள்ளே சென்றார்கள். அல்லாஹ் தஆலா எத்தனை நபிமார்கள் அனுப்பினானோ, ஏறத்தாழ 1,24,000 நபிமார்கள் என்று நாம் கேள்விப்படுகின்றோம் அல்லவா, அந்த அத்தனை நபிமார்களும் அல்லாஹ் தஆலா அந்த பைத்துல் முகத்தஸிலே ஒன்று கூட்டினான். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழ வைத்தார்கள். தொழ வைத்த பிறகு அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு மிஅராஜுக்கு அழைத்தான். செல்லுகிற வழியில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 இடத்திற்கு சென்றார்கள். பைத்துல் முகத்தஸிற்கு போனார்கள், நபிமார்களுக்கு தொழ வைத்தார்கள். இது ஒரு சம்பவம். செல்லுகிற வழியில் தூர் சீனாவினுடைய மறையில் அவர்கள் நின்றார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சந்தித்தார் அல்லவா. மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் தஆலாவை சந்திக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்து அல்லாஹ் தஆலாவினுடைய ஒளியை பார்த்து அவர்கள் மயங்கி இருந்தார்கள் அல்லவா.
அந்த மலையில் அவர்கள் 2 ரக்காத் தொழுதார்கள். ஆக சிறந்த மலையாக இருக்கின்றது. இங்கு தொழக்கூடிய நேரங்களில் நன்மை தரக்கூடியதாக இருக்கின்றது. அடுத்ததாக பைத்துல் லஹம் என்று நாம் கேள்விப்படுகின்றோம் அல்லவா? இன்று ஆங்கிலத்திலே பைத்துல் லஹம் என்று கூறுகின்றார்கள். ஆங்கிலத்தில் இன்றும் ஜெருசலேமிலே பாதுகாக்கப்பட்டிருக்கின்றது அந்த இடம். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறந்த இடம். மரியம் அலைஹிஸ்ஸலாம் மூலமாக ஈசா அலைஹிஸ்ஸலாம் பிறந்தார்கள் அல்லவா? அந்த இடத்துல 2 ரக்காத் தொழுதார்கள். அதற்கு பிறகு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பைத்துல் முகத்தஸ்க்கு சென்று அந்த நபிமார்கள், உலகத்தில் எத்தனை நபிமார்கள் அல்லாஹ் தஆலா அனுப்பினாரோ அத்தனை நபிமார்களும் ஒன்று கூறினார்கள். அவர்களுக்கு 2 ரக்காத் தொழ வைத்து விட்டு அவர்களுக்கு முசாஃபா செய்துவிட்டு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புராக்கில் அமர்ந்து விண்ணை நோக்கி சென்றார்கள். விண்ணை நோக்கி செல்லுகின்ற பொழுது 7 வானம் என்று நாம் கேள்விப்படுகின்றோம் அல்லவா? ஒவ்வொரு வானத்திலும் ஒவ்வொரு நபிமார்களை அவர்கள் காணுகின்றார்கள். முதல் வானத்திலே இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும், 2வது வானத்திலே யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சந்திக்கின்றார்கள். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சந்திக்கின்ற பொழுது லக்கத் ஊதீத ஷத்ரல் ஹுசூல், உலகத்திலே எவ்வளவு அழகு இருக்கின்றதோ அந்த அழகிலே ஒரு பகுதி உமக்கு கொடுக்கப்பட்டது என்று யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நோக்கி கூறினார்கள். இந்த இடத்துல இன்னொரு விஷயத்தை நாம் கவனிக்க வேண்டும். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உலகத்தில் வந்த அனைத்து நபிமார்கள், அனைத்து மனிதர்களை விட சிறந்தவர்களாக, அழகானவர்களாக இருந்தார்கள் தோற்றத்தில். அவர்களை பார்த்து அன்று இருக்கக்கூடிய பெண்மணிகள் ஆப்பிளை அறுப்பதற்கு பதிலாக தங்களுடைய கைகளை அறுத்து கொண்டார்கள் என்ற சம்பவங்கள்லாம் நாம் கேள்விப்படுகின்றோம் அல்லவா? அந்த சம்பவத்தை ஒட்டி ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் ஒரு விஷயத்தை கூறுவார்கள். அன்று இருக்க பெண்மணி கைகளை அறுத்து கொண்டார்கள், ஆப்பிளுக்கு பகரமாக கைகளை அறுத்து கொண்டார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகை பார்த்து கொண்டிருந்தார்கள் என்று சொன்னால் அவர்கள் தங்களுடைய கழுத்தை அறுத்துக் கொள்வார்கள் என்று ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் பதிவு செய்கிறார்கள். யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய ஆக சிறந்த அழகானவர்களாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தார்கள். ஏனென்றால் இந்த உலகமே படைக்கப்பட்டது யாருக்காக? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மாத்திரமே. இந்த உலகத்தை அல்லாஹ் தஆலா யாருக்காக படைத்தான்? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காகத்தான். அடுத்த கட்டமாக ஒவ்வொரு வானிலும் 3, 4, 5 என்று ஒவ்வொரு வானங்களிலும் ஒவ்வொரு நபிமார்களை சந்திக்கின்றார்கள். 5வது வானத்தில், 6வது வானத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சந்திக்கின்ற பொழுது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு வார்த்தை கூறுகின்றார்கள். உங்களுடைய உம்மத்தார்களை பொட்டல் பூமியில் நீங்கள் விவசாயம் செய்து கொள்ளுங்கள், அல்லாஹ் தஆலா பல்வேறு விதமான நன்மைகளை தருவான் என்று ஒரு தஸ்பீஹை கூறினார்கள். சுப்ஹானல்லாஹ் என்ற தஸ்பீ நாம் கேள்விப்படுகின்றோம் அல்லவா? அந்த சுப்ஹானல்லாஹ் என்ற தஸ்பீ சொர்க்கத்தினுடைய பொட்டல் பூமிகளிலே மரங்களை வளரச் செய்யக்கூடியதாக இருக்கின்றது. ஒரு சுப்ஹானல்லாஹ் என்று சொன்னோம் என்று சொன்னால் ஒரு மரம் வளரும். சொர்க்கத்தினுடைய பூமி பொட்டல் பூமியாக இருக்கின்றது. அதிலே உங்களுடைய உம்மத்தார்களை விளைச்சல் செய்ய சொல்லுங்கள், விவசாயம் செய்ய சொல்லுங்கள் என்று இந்த தஸ்பீஹை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கற்றுக் கொடுத்தார்கள். அடுத்த வானத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சந்திக்கின்றார்கள். இறுதியாக சித்ரத்துல் முன்தஹா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அழைத்து செல்லுகின்றார்கள். செல்லுகின்ற பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த இடத்திலே தடைபடுகின்றார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமுடைய தோற்றம் எவ்வாறாக இருக்கும் என்று சொன்னால், சுமார் 600 ரெக்கைகள். ஒரு பறவைக்கு 2 ரெக்கை என்று நாம் பார்க்கின்றோம் அல்லவா? அவர்களுடைய 2 ரெக்கையை, ஒரு ரெக்கையை பூமியின் மீது விரித்தார்கள் என்று சொன்னால் பூமி முழுவதும் அதன் மூலமாக கவர் ஆகிவிடும். 600 ரெக்கை கொண்ட மலக்கான ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே சித்ரத்துல் முன்தஹா 7 வானத்தை தாண்டி ஒரு இலந்தை இலை போன்ற ஒரு தோற்றம் இருக்கும். அந்த இடத்தை தாண்டி அவர்களால் செல்ல முடியவில்லை. அந்த இடத்துல நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், அல்லாஹ் எனக்கு இதுவரை மட்டும்தான் அனுமதி தந்துள்ளான், இதற்கு பிறகு நீங்கள் தான் செல்ல வேண்டும் என்று அவர்கள் கூறினார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹை சந்தித்தார்கள். சந்தித்து அல்லாஹ் தஆலா ஆறுதல் கூறினான், விஷயங்கள் எல்லாம் பேசினார். அவர்களுக்கு சொர்க்கம் காட்டப்பட்டது, நரகம் காட்டப்பட்டது, இது போன்ற அனைத்து விஷயங்களும் காட்டப்பட்டு விட்டது. அவர்களுக்கு காட்டப்பட்டு அவர்கள் ரிட்டர்ன் வருகின்ற பொழுது அவர்களுக்கு பல்வேறு விதமான விஷயங்கள் அவர்களுக்கு காட்டப்படுகின்றது. 5 நல்ல விஷயங்களும் 5 கெட்ட விஷயங்களும் அவர்களுக்கு காட்டப்பட்டது. நரகத்தில் நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் அவர்களுக்கு காட்டப்பட்டது. அதில் ஹதீஸிலே நிறைய கூறப்பட்டிருக்கின்றது. நேர நெருக்கடியின் காரணமாக முக்கியமான சில விஷயங்களை மாற்றம் நாம் பதிவு செய்கின்றோம். 5 கெட்டது. முதலாவது, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நரகத்திலே இந்த செயலை பார்க்கின்றார்கள், இந்த சம்பவத்தை பார்க்கின்றார்கள். ஒரு மனிதனுடைய தலையில் பாறையை போட்டு நசுக்குகிறார்கள். நசுக்கிய பிறகு தன்னுடைய தலை என்பது மிகவும் சிதைந்ததாக ஆகிவிட்டது. பிறகு மீண்டும் அவருடைய தலை மீண்டும் அதே போன்று தோற்றம் கொடுக்கப்பட்டு திரும்பி பாறையை போட்டு நசுகின்றார்கள். தொடர்படியாக மீண்டும் 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 நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இதை பார்த்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கின்றார்கள், யார் இவர்கள்? அல் முத்தசாகிலூன ஃபிஸ் ஸலாத், தொழுகையை பாரமாக கருதியவர்கள். தொழுகை அல்லாஹ் தஆலா இலகுவானதாக ஆக்கியிருக்கின்றான். தொழாமல் யார் தொழுகை பாரமாக கருதுகின்றார்களோ அப்பேற்பட்ட நபர்களை நரகத்தில் அல்லாஹ் தஆலா பாறையை போட்டு நசுக்குவான். மீண்டும் மீண்டும் தொடர்படியாக இது நடைபெற்றுக் கொண்டே இருக்கும். நாம் எல்லாம் நம்முடைய தொழுகைகளை பாதுகாக்க வேண்டும் சகோதரர்களே. இது மிக பெரும் எச்சரிக்கையாக இருக்கின்றது. அல்லாஹ் தஆலா நாமே நரகத்தில் இது போன்று செய்துவிடக்கூடாது. அதற்கு நாம் உலகத்தில் அல்லாஹ் தஆலா கொடுத்த வாய்ப்பினை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இரண்டாவதாக இந்த விஷயத்தை காண்கின்றார்கள். அல்ஃபாரு நுஹாஸ்,
தங்களுடைய நகங்கள் செம்பை போன்று ஆக்கப்பட்டு தங்களுடைய நகங்களை கொண்டே தங்களுடைய முகத்தை கீறிக்கொள்வார்கள். இந்த செயலை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கின்றார்கள். பார்த்த பின்பு இவர்கள் யார் என்று கேட்கின்றார்கள். அல் முகதாபூன ஃபித் துன்யா, உலகத்திலே புறம் பேசிக் கொண்டிருந்தவர்கள். உலகத்திலே முன்னாடி ஒரு நல்லவனை போன்று நடந்து கொண்டும் பின்னால் வந்த பிறகு அவனுக்குள்ள முதுகுல குத்துற மாதிரி புறம் பேசக்கூடியவர்கள். அல்லாஹு தஆலா பாதுகாக்க வேண்டும். இன்று இந்த விஷயங்கள் எல்லாம் மனித சமுதாயத்தில் சர்வ சாதாரணமாக ஆகிவிட்டது. மிக பெரும் தண்டனைகள் அல்லாஹு தஆலா கொடுப்பான். அல்லாஹு தஆலா குர்ஆனிலே பதிவு செய்து வைத்திருக்கின்றான், புறம் பேசுபவர்கள் எல்லாம் அவர்களுடைய நகங்களை முகத்திலே கீறிக்கொள்வார்கள். செம்பால் போன்ற நகங்கள், செம்பிலாலான நகங்களை வைத்து அவர்களுடைய முகங்களை தானே கீறிக்கொள்வார்கள். புறம் பேசுபவன் எப்பேற்பட்டவன் என்று சொன்னால் தன்னுடைய சகோதரனுடைய பச்சையான இறைச்சியை உண்ணக்கூடியவன் என்று குர்ஆனிலே பதிவு செய்து வைத்திருக்கின்றான். இது உலகத்திலே இந்த விஷயங்கள் எல்லாம் சர்வ சாதாரணமாக ஆகிக் கொண்டிருக்கின்ற சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா நாம் அனைவரையும் பாதுகாக்க வேண்டும். இந்த விஷயங்களை நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும். அடுத்த கட்டமாக இரத்த ஆறிலே ஒருத்தன் மூழ்கி கொண்டிருக்கின்றான். அவன் மூழ்கி நீந்தி கொண்டு அவன் கரையை சேர முயற்சிக்கின்றான். மீண்டும் மலக்குமார்கள் அவனை அடித்து மீண்டும் அந்த இரத்த ஆறிலே போடுகின்றார்கள். இவன் யார் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்கின்ற பொழுது, ஆகிலூனர் ரிபா, வட்டியை உண்பவர்கள், உலகத்திலே வட்டியை உண்கின்ற நபர்கள். இன்றைய காலகட்டத்தில் வட்டி போன்ற விஷயங்கள் எல்லாம் எவ்வளவு சர்வ சாதாரணமாக ஆகிவிட்டது. அல்லாஹ் தஆலா பாதுகாக்க வேண்டும். வட்டியினுடைய விஷயத்தில் அல்லாஹ் தஆலா பல்வேறு விதமான எச்சரிக்கைகளை கொடுக்கின்றார். வட்டி வாங்குவதும் ஹராம், கொடுப்பதும் ஹராம். இதை தாண்டி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உச்சகட்டமாக கூறிய வார்த்தை, வட்டிக்கு கணக்கு எழுதுகின்றார்கள் அல்லவா, கணக்கு எழுதுகின்றார்கள் அல்லவா, அவன் வட்டி வாங்கல கொடுக்கல, வட்டியினுடைய கணக்கை எழுதுகின்றான் அல்லவா, அவனுக்கும் அல்லாஹ் தஆலா நரகத்திலே வேதனை தருவான். சகோதரர்களே, இந்த விஷயங்கள் எல்லாம் நாம் கவனம் செலுத்தி நம்முடைய வாழ்க்கையை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத்தந்த முறையில் நாம் காக்கிக் கொண்டோம் என்று சொன்னால்தான் இந்த விஷயங்கள் எல்லாம் இருந்து நாம் அல்லாஹ் தஆலா இடத்தில் பாதுகாக்க முடியும். அடுத்த கட்டமாக ஐந்தாவது விஷயம், மிக பெரும் அடுப்பு போன்ற நெருப்பு குண்டத்தை ஏற்படுத்தி தலைகீழாக ஒரு மனிதன் அதிலே கவிழ்த்தப்படுவான். இந்த மனிதன் யார்? அஸ்ஸானியூன ஃபித் துன்யா, உலகத்திலே விபச்சாரம் செய்து கொண்டிருந்தவர்கள். இது உலகத்திலே விபச்சாரம் எவ்வாறு சர்வ சாதாரணமாக ஆகிவிட்டது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், விபச்சாரம் என்று சொன்னால் அதை செயல்முறைப்படுத்துவதல்ல. அல் ஐனானி தஸ்தியான் வல் யதானி தஸ்னியான் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேறொரு ஹதீஸிலே கூறியிருக்கின்றார்கள். கண்கள் விபச்சாரம் செய்கிறது, கரங்கள் விபச்சாரம் செய்கிறது, கால்கள் விபச்சாரம் செய்கிறது. இதெல்லாம் விபச்சாரத்தினுடைய விளக்கத்தை கூறினார்கள். கண்கள் எப்படி விபச்சாரம் செய்யும்? சஹாபாக்கள் கேட்டார்கள். தவறான விஷயங்களை பார்ப்பதன் மூலமாக கண்கள் விபச்சாரம் செய்யும். கரங்கள் எவ்வாறு விபச்சாரம் செய்யும்? தவறான விஷயங்கள் செய்யும் மூலமாக கைகள் விபச்சாரம் செய்யும். கால்கள் எப்படி விபச்சாரம் செய்யும்? தவறான இடத்திற்கு செல்வதன் மூலமாக கால்கள் விபச்சாரம் செய்யும். இந்த உலகத்தில் கியாமத் நாளுடைய அடையாளமாக கருதப்படுகின்றது. சகோதரர்களே, இந்த விஷயங்கள் எல்லாம் நாம் முற்றிலுமாக கவனமாக இருந்தோம் என்று சொன்னால் தான் அல்லாஹ் தஆலா நரகத்தில் இந்த வேதனைகளை விட்டு நம் அனைவரையும் பாதுகாப்பான். அடுத்த கட்டமாக 5 நல்ல விஷயங்கள் அல்லாஹ் தஆலா மனித சமுதாயத்திற்கு உம்மத்தார்களுக்கு கொடுத்தான். முதலாவது, 5 நேர தொழுகையில் அல்லாஹ் தஆலா கடமையாக்கினான். 50 நேர தொழுகையில் அல்லாஹ் தஆலா முதலில் கடமையாக்கினான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷிகாயத் செய்தார்கள். ஷிகாயத் செய்த பிறகு அவர்கள் 50 நேர தொழுகை மீண்டும் மீண்டும் அல்லாஹ் தஆலாவிடத்தில் சந்தித்த பிறகு அவர்கள் கேட்டார்கள். இறுதியாக அல்லாஹ் தஆலா 5 நேர தொழுகையில் கடமையாக்கி கொடுத்தான். இன்று கியாமத் நாள் வரை இந்த தொழுகையினுடைய விஷயங்கள் நாம் கவனம் செலுத்த வேண்டும். 50 நேர தொழுகையில் அல்லாஹ் தஆலா மிகவும் சுருக்கமானதாக 5 நேர தொழுகையில் ஆக்கி கொடுத்தான். இரண்டாவது, பக்ரா சூராவினுடைய இறுதி 2 ஆயத், ஆமனர் ரசூலு பிமா உன்சில என்று ஆரம்பிக்கப்படக்கூடிய 2 ஆயத்துகள். இந்த 2 ஆயத்துக்களை யார் தூங்கும் நேரத்தில் ஓதுகின்றார்களோ அவர் இரவு முழுவதும் பாதுகாக்கப்பட்டவர், அவருக்கு எந்த ஒரு தீங்கும் ஏற்படாது என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா கூறி அனுப்பினான். அடுத்ததாக மூன்றாவது, சபஅம் மினல் மசானி, மீண்டும் மீண்டும் ஓதப்படக்கூடிய 7 ஆயத்துகள். சூரத்துல் ஃபாத்திஹா, அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று நாம் ஓதுகின்றோம் அல்லவா, அது அல்லாஹ் தஆலா விண்ணிலும் கொடுத்தான், மண்ணிலும் கொடுத்தான். இந்த ஆயத்தை நாம் தொடர்படியாக ஓடுகின்ற போது, சூரத்துல் ஃபாத்திஹாவினுடைய சிறப்புகளை கிதாபில் எழுதுகின்ற பொழுது, சூரத்துல் ஃபாத்திஹா அனைத்து நோய்க்குமான ஷிஃபாவாக இருக்கின்றது, மரணத்தை தவிர என்று கிதாபில் எழுதுகின்றார்கள். சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுவதன் மூலமாக பல்வேறு விதமான சிறப்புகள் இருக்கின்றது. அல்லாஹ் தஆலா அதனையும் இந்த உலகத்தார்களுக்கு கொடுத்தான். அடுத்த கட்டமாக ஹவுலுல் கௌசர் என்று சொல்லப்படக்கூடிய நீர் தடாகத்தை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்தான். அடுத்த கட்டமாக இந்த உம்மத்தார்களுக்கு நன்மையை யோசித்தால் நன்மை எழுதப்படும், நன்மையை செயல்படுத்தவில்லை, நன்மை செய்ய யோசிக்கின்ற பொழுதே அவர்களுக்கு ஒரு நன்மை எழுதப்படும். தீமை செய்ய யோசிக்கிறோம், பாவம் செய்ய யோசிக்கிறோம் என்று சொன்னால் அதற்கு பகரமாக எந்த ஒரு விஷயம் எழுதப்படாது. அதே போன்று யோசித்த செயலை நாம் செயல்படுத்துகின்ற பொழுது, நன்மையை செய்கின்ற பொழுது 1 மடங்கு அல்லாஹ் தஆலா 10 மடங்கு நன்மைகளை தருவான். தீமையை செய்தோம் என்று சொன்னால்
அந்த தீமைக்கு அல்லாஹு தஆலா ஒரு தீமையை தான் எழுதுவானே தவிர 10 தீமைகள் எழுத மாட்டான். ஆக மொத்தமாக ஒட்டுமொத்த மெஹராஜினுடைய பாடத்தில் நமக்கு கிடைக்கக்கூடிய படிப்பினை என்னவென்று சொன்னால் 2 விஷயங்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மதிப்பும் மாண்பும் நமக்கு விளங்குகிறது. இரண்டாவது, தொழுகையினுடைய விஷயங்கள் நாம் கவனம் செலுத்த வேண்டும். தொழுகை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மெஹராஜிலே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸிலே கூறுவார்கள், அஸ்ஸலாத்து மெஹராஜுல் முஃமினீன், தொழுகை என்பது முஃமின்களுக்கான மெஹராஜ் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதிவு செய்து வைத்திருக்கின்றார்கள். தொழுகையினுடைய விஷயங்கள் நாம் இன்று எப்படி இருக்கின்றோம் என்று யோசிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். தொழுகை சர்வசாதாரணமாக கருதி கொண்டிருக்கின்றோம். முன்பு கூறிய போன்று நரகத்தில் அல்லாஹ் தஆலா வேதனை செய்வான். அல் முத்தசாக்கிலூன ஃபிஸ் ஸலாத், தொழுகை பாரமாக கருதக்கூடியவர்கள். நாம் அவ்வாறு கருதக்கூடாது. தொழுகை அல்லாஹ் தஆலா மிகவும் குறுகிய நேரத்தில் சிறிது நேர தொழுகை அல்லாஹ் தஆலா நமக்கு கடமையாக்கி வைத்திருக்கின்றான். ஒரு நாளில் 5 நேர தொழுகையில் அல்லாஹ் தஆலா தொழுமாறு கடமையாக்கி வைத்திருக்கின்றான். ஒவ்வொரு தொழுகையும் 10 நிமிடங்கள் என்று நாம் கணக்கு வைத்துக் கொண்டோம் சொன்னால் 50 நிமிடங்கள் தான் ஒரு நாளைக்கே வருகின்றது. இந்த தொழுகையினுடைய விஷயம் நாம் கவனம் செலுத்தினோம் என்று சொன்னால் மஹராஜிலே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடைந்த நன்மை நம்ம உலகத்தில் அல்லாஹ் தஆலா கொடுப்பார். அதனை ஒப்பிட்டு தான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஸ்ஸலாத்து மெஹராஜுல் முஃமின் என்ற ஹதீஸை கூறினார்கள். நம்முடைய தொழுகைகளை சரியாக்கி கொண்டு நம்முடைய விஷயங்களை நாம் சரியாக்கி கொண்டோம் என்று சொன்னால் அல்லாஹ் தஆலா இந்த உலகத்திலே நமக்கு சொர்க்கத்தை காட்டுவான் என்பதில் எந்த ஒரு சந்தேகம் கிடையாது. அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் நல்லமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை தருவானாக. தொழுகை பேணக்கூடியவர்களாக, தொழுகை எந்த நேரத்திலும் விடாதவர்களாக நம்மை ஆக்குவானாக. வாஹிர தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.